கடாய் ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா குக் ஆனதும் இப்போ மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. மசாலாஸை உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது உருளைக்கிழங்கை ஒன் சைடாக வச்சுட்டு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முட்டை உடச்சி ஊற்றினோடனே மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் வெந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ உருளைக்கிழங்கையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவுக்கு மிக்ஸ் ஆனதும் இப்போ வடித்து வச்சுருக்க சாதத்தை 1 கப் அளவுக்கு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு முட்டை சாதம் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.